எஃப்எம்சிஜி டிவி நேயர்களே, பாட்காஸ்ட் டாக் ஷோ வித் கணேஷ் ராம் மீண்டும் இணைகிறார் இசைக்கவி ரமணன் ஐயா அவர்கள். இன்று தலைமை பண்புகள் மனிதனுக்கு எந்த அளவு முதுகெலும்பாக அமையும் என்பதனை பற்றி சில பாட்டுக்கள் மூலம் அவர் நமக்கு எடுத்து சொல்ல போகிறாரு. பேச்சு கேட்டுகிட்டே இருக்கீங்க, பாட்டையும் கேட்டு ரசிப்போமாக. வணக்கம் ஐயா. வணக்கம் சார். தன்னை ஆள்பவன் தான் தலைவனாகிறான். ஒரு நல்ல தொண்டன் தான் தலைவனாக உயர்கிறான். துண்டுக்கே வாழ்ந்திடுவார், கேலிக்கு ஆளாவார். கண்டுகொள்வாய் அவனை ஞானத்தங்கமே, அவன் கடவுளில் பாதியடி ஞானத்தங்கமே கண்ணதாசன் சொல்றார். எல்லாருக்கும் இந்த ஆசை இருக்கு. எந்த ஆசை? தலைவனான. மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். யாருக்கு இந்த ஆசை இல்லை? எல்லாரும். எப்போது சாத்தியம்? உன்னை அறிந்தால், உன்னை தெரிஞ்சுக்கணும். நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும்னா நீ உயர்ந்து தாழறது இல்லை, உன் சூழ்நிலைகள் உயர்வது தாழ்வது. ஓகே, எல்லாம் நல்லபடி இருக்கும். பிசினஸ் நம்ம உயர்வதும் தாழ்வதை பத்தி தான் அப்படி நினைச்சுக்கிறோம். ஆமா, அங்கதான் அந்த டிஸ்டன்ஸ், ஆப்டிமம் டிஸ்டன்ஸ் சொல்றேன். இப்போ எல்லாம் தான் நீங்க செயல்பட்டீங்க, அதில் பிசினஸ்ல ஏதோ ஒரு ஃபெயிலியர் ஆச்சு, நீங்க தாழ்ந்து போகக்கூடாது. நிலை உயர்ந்தாலும் நிலை தாழ்ந்தாலும் நீங்கள் நிலை கொள்ளையாமல் இருக்க வேண்டும். அதுக்கு சூத்திரம் இருக்கா? இருக்கே. எப்படி சொல்றாரு பாருங்க கண்ணதாசன். பூமியில் நேராக வாழ்பவர்கள் எல்லோரும் சாமிக்கு நிகரில்லையா. மனிதர்களாக வாழ்ந்த எத்தனை பேர்களை நாம் இன்னைக்கு தெய்வங்களாக கொண்டாடுகிறோம். ஏன்? அவங்க நேராக வாழ்ந்தார்கள். அவங்க வாழ்க்கையில் நேர்மைதான் அடிநாதமாக இருந்தது. பிறர் தேவை அறிந்து கொண்டு வாரி கொடுத்தவர்கள் தெய்வத்தின் பிள்ளை இல்லையா. உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். பிறர் தேவை அறிந்து கொண்டு வாரி கொடுப்பவர்கள் தெய்வத்தின் பிள்ளை இல்லையா. இப்போ வணிகர்களாகி நீங்களும் இன்னொருத்தருடைய தேவை அறிந்து கொண்டு தான் உங்களுடைய தொழிலை செய்யும் போது தொழில் தான். ஆமாம், நீங்கள் லாபத்துக்கு தான் அதில் இருக்கீங்க, ஆனால் அது ஒரு சேவையாகிறது. சேவைதான், அது ஒரு சேவையாகிறது. இப்போ ஒரு நல்ல வாடிக்கையாளனாக இருக்கக்கூடிய நானே வச்சுக்கங்களேன், நான் ஒரு நம்ம காசு கொடுக்குறோம், அவன் அதை கொடுக்குறான்ட்டு அப்படி நான் எடுத்துக்கிறது இல்லை. இப்போ நீங்கள் இல்லைன்னா எனக்கு அது இல்லைன்னு நான் வச்சுக்கிறேன். இப்போ வணிகர் இல்லைன்னா அந்த பொருள் என்கிட்ட கிடையாது, வராது. அது சின்ன பொண்ணு டிரான்சாக்ஷனாக நினைக்காது. நான் நினைக்கிறேன், நான் காசை கொடுத்தா நீ கொடுக்க வேண்டியது உன் கடமை. எனக்கு செய்யப்படுகின்ற சேவை. நான் மூலையில் பிளாட்ஃபார்த்தில் போய் ஒரு வயசான ஒரு பாட்டி அம்மா இருப்பாங்க, அவங்ககிட்ட தான் கீரை வாங்குறது, மொச்சை வாங்குறது. அப்படி மட்டும் இல்லை, அங்கே போய் நின்போது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வாங்கிடுறது. ஏன்னா அவங்க பேசுகிற பாங்கு அப்படி இருக்கும். நான் காசு கொடுத்து அது முடியுதா? இல்லைங்க. அதுக்கு மேலே ஏதோ ஒன்று இருக்குது. The transaction is over, but the relationship continues. The respect is sustained. அது மாதிரி இல்லையா? மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா. தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா. என்ன அழகான பாட்டு. எம்ஜிஆர் மூலமா கண்ணதாசன் இதை வெளிப்படுத்தி இதில் எல்லாரும் அப்படி இருக்கலாம். எல்லாருக்கும் ஒரு அச்சம் வருதுங்க. நேர்மையாக இருந்தால் நம்மளை சாப்பிட்டுட்டு போயிடும் இந்த உலகம், நம்மளை ஏறி மிதிச்சிருவாங்கன்ட்டு ஒரு அச்சம் எல்லாருக்குமே வரும். ஆமாம் சார், இன்னைக்கு புழக்கத்திலே இருக்கு சார். டே பார்த்துடா, ஆமாம் ரொம்ப நல்லவனாக இருக்காத, ஆமாம் அப்படின்னு சொல்ல நிலைமை வந்துருச்சு. நல்லவனாகவும் இருக்கணும், உலகத்தையும் தெரிஞ்சுக்கணும், வல்லவனாகவும் இருக்கும். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவில்லாதாருங்கிறார் அவர். உலகத்தினுடைய நடை எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சிக்காமல் இருக்கக்கூடாது. அது போகிற போக்கு எப்படி இருக்குன்னு தெரியணும்.
இன்னைக்கு இந்த டிஜிட்டல் உலகத்தில் நான் பழைய புக்கெல்லாம் தான் கட்டிட்டு ஆடுவேன்னு அப்படி இருக்கக்கூடாது. நம்ம வி ஷுட் சேஞ்ச் ஆஸ் பர் டைம். அது மாதிரி இருக்கணும். அதே சமயத்தில் நம்மளே எழுந்துடக்கூடாது. நேர்மை இருக்கணும். அறம் செய்ய விரும்பு என்றால் அவ்வை தர்மம் செய்யுங்கள். அன்பே தெய்வம் என்றார் பெரியோர் அன்புடன் வாழுங்கள். யாரும் தீமை செய்தாலும் நீங்கள் நன்மை செய்யுங்கள். யாரும் பொய்யை சொன்னாலும் நீங்கள் மெய்யை சொல்லுங்கள். நேர்மையாய் வாழ்வதில் தோல்வியே இல்லை. குழந்தைகளுக்கு சொல்றாரு. இதெல்லாம் எத்தனையோ முறை கேட்டிருக்கோம் சார். ஆனால் எவ்வளோ அதை வந்து அனுபவிச்சோ இல்லை புரிஞ்சுக்கிட்டோ ஆமா கேட்டது கம்மி தான். எவ்வளவு பொருந்துது பாருங்க நம்ம வாழ்க்கை. பொருந்தது வணிகனுக்கு ரொம்ப பெரிய. நீங்கள் என்னதான் இருந்தாலும் நீங்கள் என்ன லாபம் சம்பாதிக்கிறீங்கன்றது ஒரு பொருட்டு இல்லைங்க. நீங்கள் இதை எப்படி சம்பாதிக்கிறீங்கிறது கட்டாயம் ஒரு பொருட்டு தான். ஏன்னா எல்லாருக்கும் மனசாட்சின்னு ஒன்று இருக்குது. அது இருக்கா இல்லையா? மனசாட்சியினுடைய விசித்திரமே நம்ம அது ஒரு நல்ல காரியம் செய்யும்போது நம்மளை தட்டி பாராட்டாது. நம்ம ஒரு தீய வழியில் செல்ல தொடங்கும் போதே லொல்லுன்னு கொலைக்கும். அதனால் வெளிநாடுகளில் மனசாட்சிக்கு வேட்டை நாயினே பேர். கொலைக்கும். அப்புறம் நம்ம அதை போடான்ட்டு புறம் தள்ளிட்டு நம்ம இதுக்கு பண்ணுறோம். ஆனால் அது வந்து குறைக்க விடாமல் பார்த்துக்கிறது நல்லது. இல்லை அது குறைக்க தொடங்கும் பொழுதே நம்மளுடைய ஆசைகளை குறைக்க தொடங்கணும். 2 ரா வேற எதுக்கு குறைக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு ஆமாம் நம்ம வந்து அறச்செயல்கள்லேயே நிற்கலாம். யூ கேன் மேக் யுவர் மில்லியன்ஸ் வித்தின் தி ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் தர்மா. இது வந்து நம்முடைய முன்னோர்கள் நமக்கு காட்டின வழி. நம்ம காட்டின வழி அது. அப்போ அது அப்படி நேர்மையாக இருந்தால் தோல்வியே இல்லையேங்கிற வீரனின் வாழ்விலே வெற்றி மேல் வெற்றியேங்கிறாரு கண்ணதாசன். அப்படி இருக்கலாம் நம்ம. அதில் எந்த விதமான ஐயப்பாடு நமக்கு தேவையில்லை. இப்போ ஒரு குறள் பார்ப்போம். ரொம்ப அருமையான ஒரு குறள். அதாவது ஒரு குறளும் ஒரு சூத்திரம் மாதிரி நமக்கு அமைகிறது. அது உங்களை மாதிரி ஆட்களுக்கு இது. இப்போ நம்ம அந்த காரியத்தை எதை தாமதமாக செய்யலாம், எதை உடனடியாக செய்யணுங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டோம். முதல்ல அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னொரு முக்கியமான விஷயம் அவர் சொல்கிறது, அஞ்சாமை லீடர்ஷிப் குவாலிட்டிஸுக்கு ரொம்ப தேவை. தலைமை பண்புக்கு மிக முக்கியமான அம்சங்கள் பண்புகள் என்னன்னு கேட்டால் கூறுகள். தலைமை பண்புக்கு மிகவும் தேவையான கூறுகள் எதுன்னு கேட்டால் அஞ்சாமை, ஈகை, அறிவூக்கம். அறிவு ஊக்கம் இன் 4 சொல்றார். அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம். இங்கே அறிவுங்கிறது வந்து புத்தி, இன்டெலிஜென்ஸ். அஞ்சாமைங்க பயப்படக்கூடாது எதுக்கும் எல்லாம். இது வந்து வேந்தருக்கு சொல்றாரு. இன்னைக்கு நீங்க தான் வேந்தர். வாணிகம் செய்கிறவர்கள் தான். ஒரு வணிகனும் ஒரு தலைமை பண்பு இருந்தாதான் அவனுடைய நிர்வாகத்தை சிறப்பாக செய்ய முடியும். வேலை செய்யறவங்க அவர்கிட்ட வேலை செய்யறதுல திருப்தி அடைய முடியும். திருப்தி அடைஞ்சாதான் தொடர்ந்து வேலைக்கு வருவதற்கு மனோபாவம். ஆமாம். எதையும் சேர்க்கிறார் பாருங்க. அஞ்சாமை, ஈகை சேர்க்கிறாரு. அவனுக்கு கொடுக்கறதுக்கு அஞ்சக்கூடாது. நம்ம கீழே வேலை செய்கிறவனை நம்மோட வேலை செய்கிறவனா நினைக்கணும். ஸோ நமக்கு இருக்கக்கூடிய சுகத்தை வசதிகளை அவன் கூட நம்ம பகிர்ந்துக்கிட்டோம்னா நல்லா இருப்பான். அவன் நல்லா நம்ம கூட ஒத்துழைக்கிறானோ இல்லையோ, அது வந்து ஆளுக்கு ஆள் மாறுபடும். அதுக்காக நம்ம கொடுக்காமல் இருக்கக்கூடாது. அஞ்சாமை, ஈகை, அறிவு, இன்டெலிஜென்ஸ் இருக்கணும். உங்களை ஏமாத்துறவன் எவன்றதுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஓன்னு புகழ்வான் பாருங்க. அதிவினயம் தூர்த லட்சணம்ட்டு ஒரு பழமொழி தெலுங்குல. ஓவரா பணிவா இருக்கான் பாருங்க, இவன் குழி வெட்டுறவன் அப்படின்ட்டு ஒரு பழமொழி அது. அதெல்லாம் அதுக்கு தேவை அறிவு. அஞ்சாமை இருக்கணும், ஈகை இருக்கணும், அறிவு, ஊக்கம்னு ஒரு வார்த்தை போட்டாருங்க. அதுக்கு சரியான சொல் வந்து இன்ஸ்பிரேஷன். யூ ஷுட் ஆல்வேஸ் ஸ்டே இன்ஸ்பயர்ட். ஊக்கம் வேற, உற்சாகம் வேற. அது தெரிஞ்சுக்கும். உற்சாகம்ங்கிறது வந்து எந்தூசியாசம், ஊக்கம்ங்கிறது வந்து இன்ஸ்பிரேஷன். ஊக்கமுடமைன்னு ஒரு அதிகாரமே அதுக்கு போட்டிருக்காரு. உற்சாகம்ங்கிறது பொங்கும் மங்கும். எந்தூசியாசம் வேக்ஸஸ் அண்ட் வேன்ஸ். ஆனால் இன்ஸ்பிரேஷனுங்கிறது இட் ஸ்டேஸ் புட். ஒரு ஊற்று போல தொடர்ந்து இருப்பது ஊக்கம். அதனால்தான் ஒரு மனிதனுக்கு உடைமை எதுன்னு கேட்டால் ஊக்கம் தாங்கிறாரு.
மீதியெல்லாம் ஒரு உடைமைன்னு சொல்லலை. ம், ம், பொருள் எப்படி ஈட்டணும் இதெல்லாம் வழியெல்லாம் சொல்றாரு வள்ளுவர். ம். ஆனா உடைமை எனப்படுவது யாதெனின்னு கேட்டீங்கன்னா ஊக்கம் தான் உடைமைங்கிறார். ஓகே. அவ்வளவு ஒரு சிறப்பான இது. பெரிய வெல்த் அது. ஆமா. அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம் இந்நான்கும் எஞ்சாமை குறையாம இருக்கணுங்கிறார். என்ஜாமை. ஆமா. வேந்தற்கு இயல்பு, ஒரு லீடருக்கு இது இயல்பாக வேண்டும்ங்கிறார். எனக்கு இயல்புல இல்லைன்னா பழகிக்கோ, பழக பழக அது இயல்பு. கல்டிவேட் தட் ஹேபிட். கல்டிவேட் தட் ஹேபிட். அந்த ஹேபிட் கல்டிவேட் பண்ணோம்னா அதுவே வந்து இயல்பாக மாறும். தீய பழக்கத்துக்கும் அதுதான், நல்ல பழக்கத்துக்கும் அதுதான். முதல்ல வந்து கியூரியாசிட்டி. சிகரெட் பிடிக்கும்போது அன்னைக்கு சிவாஜி பிடிக்கும்போது அந்த ஸ்டைல், இன்னைக்கு ரஜினிகாந்த் அது பிடிக்கும்போது அந்த ஸ்டைல் பார்க்கும்போது ஆர்வம். சார் அவரே விட்டுட்டாரு, அதை பார்த்தவன் பல பேர் விடாம பிடிச்சிக்கிட்டு இருக்கான். அது கியூரியாசிட்டி ஃபர்ஸ்ட், அதில் ஒரு ஆர்வம் ஏற்படுது. அப்புறம் ஒரு ஹேபிட் அப்புறம் ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் இட் பிகம்ஸ் யுவர் நேச்சர். அந்த நேச்சர் ஆச்சுன்னா அதுலேருந்து திரும்ப விளக்க முடியாது. தீய பழக்கங்களில் இருக்கக்கூடிய பெரிய தீமை மிக சுலபமாக அதை பழகி கொள்ளலாம், அவற்றை விடுவது மிகவும் கடினம். நல்ல பழக்கங்களை பழகிக்கொள்வது மிகவும் கடினம், விடுவது மிகவும் சுலபம். ஆமாம், அதனால சேலஞ்சிங்காக எது இருக்குன்னா நல்ல பழக்கங்களை கொள்வது தான். அப்போ இதை வந்து பழகிக்கொள்ளணும். அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம். இதில் எஞ்சாமைன்னா பஞ்சமே இல்லாமல் இது இருக்கணும். இதுதான் வந்து ஒரு லீடருக்கு பிரைமார்டியல், ஐ மீன் ப்ரீரிக்வசிட்ங்கிறார், இன்றியமையாத அம்சங்களாக அவர் சொல்கிறார். அது இருக்கணும். யார் வந்தாலும் சரி எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த யாரு நம்ம எதிர்க்க போறாங்க, எந்த சூழலையும் எதிர்த்து சூழல் தான் சமாளிக்கிறதுக்கு யுக்திகள் தானாவே வகுத்து கொண்டே இருக்கணும். வரணும், பிரெயின் வரும், கொடுக்கும். இந்த 4 பண்புகள் இருந்தா வரும். இப்போ இந்த குரலும் நான் இப்போ உங்களுக்கு பாடின இந்த கண்ணதாசன் பாட்டும் இந்த தலைமை பண்புக்கு பொருந்துதா இல்லையா? நிச்சயமா. நல்லதுதான். அப்போ நம்ம ஒரு தலைமை பண்பு, லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அப்படின்னும் போது மேனேஜ்மெண்ட் புக்ஸ் தான் அப்படின்னு நினைக்காதீங்க. அவன் கேட்கக்கூடிய பாடல்கள், நம்ம தெருவில் கேட்கக்கூடிய பேச்சுகள், கொஞ்சம் நம்முடைய கிச்சனை திரும்பி பார்த்தீங்கன்னா நம்முடைய அம்மாவும் நம்முடைய மனைவி, நம்முடைய சகோதரிகள் படுகின்ற பாடு, அவளுக்கு இருக்கக்கூடிய ஊக்கம் குறைஞ்சா உணவே கிடைக்காது நமக்கு. ஊக்கம் குறையாமல் அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதன் மூலம் நம்மை பாதுகாக்கிறதுன்றது நம்ம புரிஞ்சுக்கும். இதுதான் தலைமை பண்பு. வேலைக்கு வடிச்சு கொட்டுறாங்க. அந்த நீங்க சொல்ற மாதிரி ஒரு தொய்வு ஏற்பட்டால் என்ன ஆகும் யோசிச்சு பார்க்கணும். இது நம்முடைய வீட்டிலிருந்து நம்முடைய வீதி வரை பாடங்கள் கொட்டி கிடக்கின்றன. இவற்றை நாம் படித்துக் கொள்வோம். தலைமை பண்பு, சிறப்பான தலைமை பண்பை பற்றி பேசியிருக்கோம். இதே தலைப்பில் பலமுறை பேச முடியும், பலமுறை பேசுவோம். என்னால் பல முறை நல்ல விஷயங்களை சொன்னால் தான் ஒரு முறையாவது பதிவும் என்று சொல்லி அருமையான இந்த நிகழ்வில் நீங்கள் செய்த பதிவுக்கு மகத்தான நன்றியை என் நேயர்கள் சார்பாக பதிவு செய்கிறேன். மிக்க நன்றி, மகிழ்ச்சி.